Good evening, sir. E-invoicing. So recently government announced பண்ண e-invoicing உடைய purpose என்ன? அந்த e-invoicing வருவதற்காக முன்னாடி நம்ம டொமைன் என்ன knowledgeable நம்ம அப்டேட் ஆகிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த செஷன். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்வாய்ஸிங்னா என்ன, பர்பஸ் ஆஃப் இன்வாய்ஸிங், அப்ளிகபிலிட்டி, இம்ப்ளிமெண்டேஷன் டேட்ஸ், அப்ளிகபிள் டிரான்சாக்ஷன்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்கிற விஷயம், இனிமேல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், இன்வாய்ஸ்னால என்ன பெனிஃபிட், எந்தெந்த மெத்தட்ல இன்வாய்ஸை ஜென்ரேட் பண்ண முடியும், இன்வாய்ஸை ஆஃப்லைன் டூல்ல பண்ண முடியுமா அப்படின்னா எக்ஸல் எப்படி பண்றது, ஐஆர்பி அப்படிங்கிறது இன்வாய்ஸினுடைய என்ன வேலை செய்யுது, இந்த இன்வாய்ஸில் ஜிஎஸ்பி அப்படிங்கிறது யாரு, எதற்காக இந்த ஜிஎஸ்பி வராது, இன்வாய்ஸிங்காக நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன, இன்வாய்ஸிங் ஜெனரேஷன் ஃப்ளோ என்ன, அண்ட் தென் ஐஆர்என்னா என்ன, இன்வாய்ஸ் லைஃப் சைக்கிள். ஸோ இந்த விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் என்ன பர்பஸ்க்காக இன்வாய்ஸிங் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த இன்வாய்ஸை ஜிஎஸ்டி போர்ட்டல்ல போய் நம்ம ஜெனரேட் பண்ணலாமான்னு கேட்டால் நோ. ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கும் இன்வாய்ஸ் ஜெனரேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆல்ரெடி இன்வாய்ஸை நீங்க ஜெனரேட் பண்ணிட்டு அதுக்குன்னு இருக்கிற காமன் போர்ட்டல்ல போய் தான் இன்வாய்ஸை நம்ம ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் அ மெத்தாலஜி, ரைட். இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணாம நான் பொருள் அனுப்பிச்சா என்னவாகும், நீங்க அனுப்பக்கூடிய இன்வாய்ஸ் இன்வேலிட் ஆகிடும், உங்களுடைய ரெசிபியன்ட் ஐடிசி எடுக்க முடியாது. எங்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, நான் எடுத்துக்கலாம்னா போர்ட்டல் டஸ் நாட் அலோவ் ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்வாய்ஸிங். ஸோ பர்பஸ் டாக்ஸ் ஏவியேஷன்ஸை தடை பண்றதுக்காகவும், இதை மேனிபுலேட் பண்ணி நிறைய தவறுகள் நடக்குது அப்படிங்கிறதையும், ஜெனியூன ரீஃபண்ட் கொடுப்பதற்கும், ரிட்டர்ன் ப்ராசஸ் ஒன்ஸ் நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஜிஎஸ்டிஆர் 1க்கு போயிடும், ஜிஎஸ்டிஆர் 2B, ரெசிபியன்ட், இவேபிள் எல்லா இடத்துக்கும் அப்டேட் ஆகிடும். So this is a purpose of invoicing, right? Applicability, they already implemented in trial basis. 500 crores and above companies already பாத்தீங்கன்னா 1st October 2020 இருந்து ட்ரையல் பண்ணாங்க. நார்மலா ஒரு டாக்ஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, இந்த வேட் பீரியட்ல இருந்தே கூட ஃபர்ஸ்ட் ட்ரையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து அந்த ட்ரையல் சக்சஸ்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுபோல 500 crores விஷயத்துல தேர் வெரி கிளியர், ஆல்ரெடி அவங்களுக்கு மட்டும் தான் அந்த போர்ட்டல் எனேபிள். 1st January ஆன்வர்ட்ஸ் 100 crores டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய எங்களுக்கு வந்துருச்சு. 1st April எல்லாத்துக்குமே வருமா அப்படின்னா இட்ஸ் அ பிக் கொஸ்டின். ஆர் டர்ன் ஓவர் 10 crore, 5 crore ஆர் 1 crore and above அப்படின்னு ஏதாவது லிமிடேஷன் வைக்கிறாங்களா, ஸ்மால் மைக்ரோ ஸ்மால் மீடியம் பிஸ்னஸை விட்டுட்டு மற்றவங்களை கொண்டு போறாங்களா, அல்லது இவே பில் மாதிரி இதுவும் கொண்டு வர போகுதாங்க, நாட் டிசைடட் இன் கவர்மெண்ட். அவங்களுடைய பிளானிங் ரோட் மேப்ல இது அவைலபிள், ரைட்?
இந்த டர்னோவர் இந்த கரண்ட் கோவிட் பீரியட்ல எனக்கு வரல. இந்த டர்னோவர் இந்த கரண்ட் கோவிட் பீரியட்ல எனக்கு வரல அப்படின்னா, ஸோ கரண்ட் கோவிட் பீரியட் நாட் கன்சிடரபிள். லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயர்னுடைய இன்ஃபர்மேஷன். சார் எனி டிஸ்டர்பன்ஸ்? சாரி, என்னுடைய வாய்ஸ் கேக்குது தானுங்க? So anyone please reply. Okay, thank you sir. Thank you for replying. Right sir. So in the turnover limit அப்படினு சொல்லக்கூடியது லாஸ்ட் 3 இயர்ஸ்ல உங்க டர்னோவர் லிமிட். ஜஸ்ட் a minute sir. So last 3 இயர்ஸ்ல உங்களுடைய டர்னோவர் ரீச் ஆயிருந்தா இவர் எலிஜிபிள். நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் இந்நேரம் வந்திருக்கும். நீங்க இ இன்வாய்சிங் போர்ட்டல்ல உங்களுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கும். ஜஸ்ட் a minute சார். வெங்கட் சார் நீங்க பேசலாம், சொல்லுங்க சார். வெங்கட் சார், raise your questions in chat box. Okay, so already government உங்களோட கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க. So 1/4ல என்ன ஆகும்ங்கிறது நமக்கு தெரியாது. Let's wait and see. Right, இதுல some informations are exempted. SEZ sales, banking company and financial institutions, non-banking financial companies, GTA. So இவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீசஸ், எக்ஸிபிஷன்ஸ், சினிமா போட்டோகிராஃபி இவங்களுக்கெல்லாம் கிடையாது. சாரி, நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் வந்து இ இன்வாய்சிங் வரலாம்? So என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை? அது என்னென்ன டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு இ இன்வாய்ஸ் இம்பார்ட்டன்ட்? B2B, B2G, that is business to government or business to business. Export invoices, RCM, credit note, debit note. Mandatory to generate e-way bill. Sorry, e-invoice. Sir, B2C க்கு ஜெனரேட் பண்ணுவா? நாட் நெசசரி. யார் யாருக்கெல்லாம் ஐடிசி எடுக்கிறாங்களோ, தட் இஸ் B2B மட்டும் தான் கவர்மெண்ட் இப்ப கன்சிடர் பண்ணுது. ஸோ நோ B2C பத்தி கவலை, B2B மட்டும் தான். B2G அண்ட் B2B. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனுக்கு கம்பல்சரி நீங்க இ இன்வாய்ஸை எடுத்தாகணும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, சப்ளையர் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ்க்கான சப்ளை பண்ணிட்டு அதுக்கான இன்வாய்ஸஸ் அனுப்புவாரு. அதுக்கப்புறம் அது பையருக்கு போய் சேரும். அதுக்கப்புறம் சப்ளையர் என்ன பண்ணுவாரு, இன்கேஸ் இஃப் நீடட் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது அல்லது 50,000 ரூபாய்க்கு மேல போகுதுன்னா இவே பில்ல ரைஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சப்ளையர் டேட்டாவை அப்லோட் பண்ணுவாரு. அது GSTR 1ல எண்ட் ஆஃப் த பீரியட் அவரு இன்புட் எடுக்க முடியும். அவரு பையர் பாத்தீங்கன்னா 3Bல அவரா ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் வேல்யூ, செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்து 3Bல வேல்யூ டிக்ளேர் பண்ணுவாரு. இப்ப அதுலயும் சில மாற்றங்கள் இருக்கு. தென் GSTR 2A இல்ல அப்படின்னா கரண்ட் மந்த்ல எடுக்க முடியாது. 10% அண்ட் எபோ இருந்தது அப்படின்னா ஐடிசி எடுக்க முடியாத சூழ்நிலை இப்ப நிலவுது.
அல்லது பையர் ஐடிசி ரிவர்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம். ரைட். வாட் நெக்ஸ்ட்? ஆஃப்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்வாய்சிங், இன்வாய்சிங் ரைஸ் பண்ண என்ன ஆகும்? சப்ளையர் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண நெக்ஸ்ட் செகண்ட் இட்ஸ் கோ டு பையர். அது பிரிண்டிங் ஆகலாம், போஸ்டல் என்பது, டிரான்ஸ்போர்ட் ஆர் ஷார்ட்டிங், ரெஜிஸ்ட்ரேஷன், நோ, everything removed. Supplier once raise the invoice is automatically receive the buyer. Right? என்னோட benefit இது கவர்மெண்ட் பத்திக்க benefit. Reduce the mismatch error. Real-time tracking of invoices prepared by the supplier. Once invoice raise பண்ணிட்டார்னா அடுத்த செகண்ட் நமக்கு ஐடிசி ரெடி டு டேக். Faster availability of a genuine input tax credits. Integration of all systems in expect to reduce the complaints burden. So நிறைய complaints burden கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை ரெடிஃபை பண்றதுக்காகவும் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. These are the benefits government side. Right? இன்வாய்ஸ் எந்தெந்த மோடுல ஜெனரேட் பண்ண முடியும்? வேரியஸ் மோட் ஃபார் ஜெனரேட்டிங் இன்வாய்ஸ். ஐஆர்பி போர்ட்டல். இன்வாய்ஸ் ஐஆர்பி போர்ட்டல் தான் நம்ம ஜெனரேட் பண்றோம். So இன்வாய்ஸ் ஐஆர்பி போர்ட்டல்ல தான் பண்றோம். ரூபன், ஐ வில் கிவ் தி இன்ஃபர்மேஷன்ஸ் டு யுவர் query. எந்தெந்த மெத்தட்ல நம்ம ஐஆர்பி போர்ட்டல் ரிமூவ் பண்ண முடியும்? So business portal presently available in the 500 crores. Very sorry. So presently available in the 500 crores. Portal is available in the large taxpayers. Direct entry in the portal. IRB portal or username password registration vandani kadachrom. You can raise an invoice directly from the portal. It's a possible or not? Wait and see. Through API, application protocol interface. நீங்க ஏதாவது ஒரு அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் லைக் டாலி, ஏதாவது ஒரு அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க, அந்த அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் கம்பெனி அப்ளிகேஷன் புரோட்டோகால் இன்டர்ஃபேஸ் மூலியம் ஜிஎஸ்பி, தட் இஸ் ஸ்வேதா, ஜிஎஸ்டி ஸ்வேதா ப்ரொவைடர், we will discuss later. So அப்படி ஜிஎஸ்டி ஸ்வேதா ப்ரொவைடரா இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண முடியும்? போர்ட்டலோட ஈஸியா எடுக்க முடியும். வேற எப்படி எடுக்க முடியும்? through SMS வழியா எடுக்க முடியும். Mobile app, lot of mobile apps are ready to use. Government also they ready the mobile app reason ஆக போகுது. And then offline tools are available. எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது, என்னுடைய பில்லிங் ஃபார் அதர் சம் அதர் செக்யூரிட்டிஸ் 100 crores and above உள்ள கம்பெனிக்கு இந்த क्वेश्चन வராது. இன்கேஸ் வருது அப்படின்னா நீங்க ஆஃப்லைன் டூல்ல ஜெனரேட் பண்ணி இன்டர்நெட் இருக்கிற சிஸ்டத்துல ஜெனரேட் பண்ணி இவேபிள் இன்வாய்ஸிங்க ஜெனரேட் பண்ணிக்கணும். ஸோ நோ வே எக்ஸல் ஆஃப்லைன் டூல்ல இவ்வளவு விஷயங்கள் கேட்குறாங்க. யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படனா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தி செஷன் ஐ வில் ஷேர் த இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப்லைன் டூலுக்கான விஷயங்கள். ரைட்? ஐஆர்பி. ஸோ இந்த ஐஆர்பி சர்வர், ஐஆர்பி போர்ட்டலுடைய ஒர்க் என்ன? இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல். ஸோ இவங்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னா it's accept e-invoice document prepared by the taxpayer and validate the document per e-invoice schema. Schema is a standard format. தேவையான விஷயத்தெல்லாம் செக் பண்ணிக்கணும், டூப்ளிகேட் ஆயிருக்கா இல்லையா, நிறைய விஷயத்தை செக் பண்ணும். அண்ட் தென் இந்த இன்வாய்ஸ் என்ன பண்ணா டிஜிட்டலி சைன்டு.
என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா unique invoice reference number, we will discuss later, IRN, invoice reference number, digitally signed the invoice and e-invoice with the QR code, high level security. அப்போ டிஜிட்டல் இன்வாய்ஸா உங்களுக்கு இருக்கும், அதுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் போது IRN நம்பர் and then QR code. So without QR code the document is invalid once implementation. Right sir? இந்த இடத்துல GST ஸ்வேதா ப்ரொவைடர் இவங்களுடைய ரோல் என்ன? ஸோ ஜிஎஸ்டியினுடைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 54 GSTs they are already registered. Tally is one of the GST ஸ்வேதா ப்ரொவைடர். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா IRP இன்வாய்ஸ் ரிஜிஸ்டர்ட் போர்ட்டல், தட் இஸ் IRP போர்ட்டல்ல டைரக்டா போய் நம்ம பேசுறதுக்கு பதிலா he is an intermediator. இவங்களுடைய ஒர்க் என்னன்னு கேட்டா authorized intermediary to business access to IRP invoice registration போர்ட்டல்ல டைரக்டா இவங்க ஆத்தரைஸ் பண்றதுக்கான ஒரு புரோக்கர். Right sir, I will come to your questions. Authorized intermediary இவங்க நம்மளுடைய GST போர்ட்டல் மாதிரி இல்லாம ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். they are very structured plan. ஏன்னா மல்டிபிள் யூசர்ஸ் வரும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அதற்காக ஒரு இன்டர்மீடியேட்டர் வச்சிருக்காங்க. இந்த இன்டர்மீடியேட்டர் ஃபாஸ்டான இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதான் ஜிஎஸ்பியினுடைய ரோல். சரி, ஐஆர்பியை டைரக்டா நீங்க கனெக்ட் பண்ண முடியுமானா இட்ஸ் நாட் பாசிபிள். இதுதான் வெரி கிளவரா வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வித் த ஹெல்ப் ஆஃப் ஜிஎஸ்பி மட்டுமே ஐஆர்பியை நீங்க கனெக்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஐஆர்பிக்குன்னு சில ஸ்டாண்டர்டு ஃபார்மேட்ஸ் அவைலபிள். அப்ப அந்த ஜிஎஸ்பி என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துட்டு வராங்க. போர்ட்டல் ஹேங் ஆகாது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ரைட். Taxpayers only connect through the official government sponsored by G2B, that is government to business. இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு லைசன்ஸ்டு வெர்ஷனா ஜிஎஸ்பி இருக்காங்க. So it is a broker, it is an intermediator, that's all. GSP is nothing. So இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்டான டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக இருக்கிறாங்க. அப்ப இவங்க ஃப்ரீயா ஒர்க் பண்ணுவாங்களா சார்ஜ் வாங்கிட்டு ஒர்க் பண்ணுவாங்கன்னு பண்ணா we expected each and every invoices, அதாவது ஜிஎஸ்பி என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா சார்ஜ் பண்ணுவாங்க. அப்ப ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கும் சார்ஜ் வருமா? வரலாம். எவ்வளவு வரும் நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ஜிஎஸ்பி செக்யூர்ட் ஏபிஐ. அப்ப ஜிஎஸ்பி கிட்ட அனுப்புற தகவல்கள்லாம் சேஃபா இருக்குமா? கவர்மெண்ட் அப்ளிகேஷன் புரோட்டோகால் இன்டர்ஃபேஸ் ஒன்று கொடுக்குறேன், ஹைலி செக்யூர்டு ஏபிஐ. அந்த ஏபிஐ மூலியமா டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ இட் இஸ் செக்யூர்ட். நம்ம என்ன பண்ணிருக்கணும்? வரக்கூடிய ஜனவரி 1ஆம் தேதி 100 crores and above வரக்கூடிய கம்பெனி என்ன பண்ணிருக்கணும்? ஆல்ரெடி கண்டிப்பா அந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே டிபார்ட்மெண்ட் கம்யூனிகேஷன் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த கம்யூனிகேஷன் பிரகாரம் நீங்க ஆல்ரெடி லாகின் பண்ணிருப்பீங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல நீங்க என்ன பண்ண, உங்களுடைய ப்ரிஃபர்டு ஜிஎஸ்டி ஸ்வேதா ப்ரொவைடரை நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ டோன்ட் வரி, டேலி இஸ் எ ஜிஎஸ்பி. ஸோ டேலி வந்து ஒரு ஜிஎஸ்டி, வெரி ஃபென்டாஸ்டிக் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோன்ட் வரி, இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நிறைய இருக்கும். டேலி இஸ் வெரி சிம்பிளிஃபைடு தி ப்ராசஸ். ஸோ டேலி இஸ் ஒன் ஆஃப் த ஜிஎஸ்டி. இனிஷியலி டேலி there is not charging any e-invoices. So initially free ஆ கொடுக்குது, பட் அந்த வார்த்தைக்கு மீனிங் இருக்கு, initially free. So initially free அப்படிங்கும்போது in future it's a plan to charging, right?
இது எப்படி இருக்க போகுது நெக்ஸ்ட்ங்க எப்படி ஃப்ளோ ஆகும் நார்மலி செல்லர் digitalize the business transaction டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும் ஐஆர்பி போர்ட்டல்ல அதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஸ்கீமா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எங்க போகும்னா ஐஆர்பி போர்ட்டலுக்கு போகும் ஐஆர்பி போர்ட்டல் என்ன பண்ணா ஐஆர்என் நம்பர் தட் இஸ் இன்வாய்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரா கொடுக்கும் அதை கொடுக்கும்போது என்ன பண்ணா டூப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணும் எங்க செக் பண்ணுன்னு பாருங்க டி டூப்ளிகேஷன் செக் வித் ஜிஎஸ்டி சிஸ்டம் digitally signature with the JSON invoice added to QR code எல்லாமே invoice இருக்காது then அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எங்க கொண்டு போய்டும் அப்படினு கேட்டிங்க அப்படினா GST சிஸ்டத்துக்கு அனுப்பிச்சிரும் அதுக்கப்புறம் அங்கிருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு QR கோடோட இருக்கும் அதுக்கடுத்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கைக்கு வரும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க பையருக்கு அனுப்புவீங்க பையருக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும் buyer can use the QR code to verify the invoice. So this is a methodology. Buyer என்ன பண்ண immediate அதுக்கான ITC அவங்களுக்கு அவைல் ஆகும். So this is a method. இது authentications e-way bill இது வந்து e-way bill சிஸ்டத்துக்கு போய்டுமானா so directly the e-way bill சிஸ்டத்துக்கு போய்டும். சார் e-way bill தேவையில்லைன்னா no problem e-way bill-க்கு போகாது. Suppose my business is my invoice value is 5000 rupees. e-way bill தேவையில்லை. So automatically e-way bill-க்கு போகாம நம்ம கட் பண்ணிக்க முடியும். நான் e-invoicing எடுத்துறேன் இந்த வேல்யூ எனக்கு e-way bill-க்கு போகணும் அப்படினா ஆட்டோமேட்டிக்கலி போய்டும். So duplications of work ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. So 2A அப்டேட் ஆகுது மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ரைட் இப்படி தாங்க இருக்கும். இது வந்து டாலியினுடைய ப்ரீ பிளான்ட் தட் இஸ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட் ப்ராடக்ட் இஸ் ரெடி டு இம்ப்ளிமெண்டட். உங்களுடைய இன்வாய்ஸ்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளேஸ்ல இந்த QR கோட் பாருங்க வரங்க எப்படி ராங் இன்வாய்ஸ் வந்தா என்ன பண்ணணும் அப்படிங்கறதை நம்ம பார்ப்போம். That is seller details, buyer details, consignee details, dispatch from, item details, quantity, rate, quantity, amount. This is very important. HSN code. Invoice details, discount, other charges, எல்லா information சொல்லுங்க distance mode. இதுல additionally ஒரு IRN நம்பர் இது என்ன டெக்னாலஜிங்கிறதை we will discuss. அதற்கான கோட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுடைய இன்வாய்ஸ்ல சேர்ந்து வரும். ரைட் அப்ப இந்த ஐஆர்னா என்ன சார் கண்டிப்பா உங்களுடைய क्वेश्चंस அத்தனைக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இந்த இன்வாய்ஸ் தப்பா போனா என்ன பண்றது இதை மாடிஃபை பண்ணா என்ன பண்றது இந்த இன்வாய்ஸை கேன்சல் பண்ண முடியும் கண்டிப்பா அதுக்கான ஆன்சர் ஃபுல்லா நான் சொல்லிருங்க. இந்த செஷன் ஃபுல்லா உங்களுக்கான டொமைன் நாலேஜ் கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் லேர்ன் பண்ண விஷயத்த டீச் பண்றதா கண்டிப்பா உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வரும். இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் இட் இஸ் an unique நம்பர் அதான் ஐஆர்என் நம்பர். ஒவ்வொரு இன்வாய்ஸுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். And buyer tax authorities and anyone else to whom it matters a unique identification invoice raised in India. Right? என்ன டெக்னாலஜில இருக்கு SHA-256 has algorithm. They are used some algorithm 256 hash algorithm. அந்த அல்காரிதத்தை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு நம்பர் ஜெனரேட் ஆகும். It is an unique number. Invoice reference number is an unique number. They are using SHA-256 hash algorithm. Supplier GST number, financial of the invoice, document number, invoice number இது எல்லாம் கலந்து தான் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மேல இன்வாய்ஸ்க்கு மேல பாருங்க ஃபர்ஸ்ட் லைன்ல ஐஆர்என் நம்பர்னு இல்லையா இதுதான் அந்த 256 ஹேஷ் அல்காரிதத்துல ஜெனரேட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். இந்த நம்பர் கண்டிப்பா உங்க இன்வாய்ஸ்ல இருக்கணும். சோ இன்வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க. இன்வாய்ஸ நீங்க ஒரு எனி அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் லைக் டாலி ஆர் எனி அதர் சாஃப்ட்வேர்
இந்த இன்வாய்ஸ் நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த அப்லோட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் ஐஆர்பி சர்வருக்கு போகும். ஐஆர்பி சர்வர் நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஐஆர்பி சர்வர் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளவு நேரம் வச்சிருக்கும் தெரியுங்களா? 48 hours. 48 hours. அதுக்கு மேல ஐஆர்பி சர்வர் வந்து டேட்டா வெளியே போயிடும். நீங்க எதுவுமே பண்ண முடியாது. இது எதுக்காக வச்சிருக்காங்க? ஏன் கேன்சலேஷன் வரும்? Then IRP success is automatically generated the IRN number, right? இது சக்சஸ் ஆன உடனே இவே பில் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். த்ரூ ஐஆர்பி போர்ட்டல்ல இருந்து என்ன ஆகும்? இவே பில் போர்ட்டலுக்கு போயிடும். 100 crores and above இருக்கக்கூடிய கம்பெனி இவே பில்ல ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா IRN is a mandatory. So check வச்சாங்க. IRP போர்ட்டல்ல ஒரு விஷயத்தை நீங்க போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி இவே பில் வந்துடும். நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. சார் B2C இன்வாய்ஸுக்கு எனக்கு வேணுமா இவே பில்? தேவையில்லை. இன்வாய்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐஆர்பி தட் இஸ் B2C இன்வாய்சஸ், இவே பில், இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி எடுக்கக்கூடிய விஷயத்தை ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இட் இஸ் a mandatory. சார் உங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. Once e-invoice is generated, cannot be modified on IRP. Sir, தப்பா போட்டுட்டேன், டைப்பிங் மிஸ்டேக், குவாண்டிட்டி தப்பா இருக்கு, நேம் தப்பா இருக்கு, எல்லா தப்பும் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். அந்த இன்வாய்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? அந்த டேல 12 o'clock நீங்க அதை கேன்சல் பண்ணிக்க முடியும். கேன்சல் in the sense of cancel means you can raise a new invoice, same invoice number ரைஸ் பண்ணி நீங்க பண்ணாலுமே அதுக்கு செப்பரேட் ஐஆர்என் நம்பர் தான் கிடைக்கும். ஒன்ஸ் ஒரு ஐஆர்என் நம்பர் ஜெனரேட் ஆயிடுச்சு, அதை மாடிஃபையோ அல்லது கேன்சலோ பண்ணிட்டு அதே இன்வாய்ஸுக்கு திரும்ப இன்வாய்ஸிங் எடுக்கிறேன் அப்படின்னா ஒன்ஸ் ஜெனரேட்டட் இன்வாய்ஸ் cannot be repeated. It is a unique number. So கண்டிப்பா அது என்ன ஆகுது? யூனிக் நம்பர் திரும்ப நீங்க எடுக்க முடியாது. So be careful for generating e-invoice. உள்ள வரணும். அதுதான் क्वेश्चनக்கு ஆன்சர். நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. Right? Code. Just some minutes, sir. Little bit disturbance. Once IRP serverல informations பண்ணீங்க அப்படின்னா automatically auto populated in the GSR1 and GSR2B. So very simple. நீங்க இன்வாய்சிங் எடுத்தீங்கன்னா இமீடியட்டா ஜிஎஸ்டில எல்லா இன்ஃபர்மேஷனும் போதுங்க. வேற எதுவுமே பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ அப்லோட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஆகும், எப்படி இஷ்யூ இருக்கும், மாடிஃபை பண்ண முடியுமா? தாராளமா நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். ரைட்? இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எப்படி பிராக்டிக்கலா ஒத்து வருமா? ஆல்ரெடி we have some experience in e-way bill. இன்வாய்ஸ் ஒரு இடத்துல எடுக்கணும், அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இவே பில்ல ஜெனரேட் பண்றதுக்கு இங்கிருந்து அங்க போய் எடுக்கணும். இவே பில் ஜெனரேட் ஆனதுக்கு பிறகு திரும்பவும் என்ன பண்ணி ஆகணும்? இன்வாய்ஸ்ல கொண்டு வந்து அந்த நம்பரா கொடுக்கணும். So don't worry, our product is ready to e-invoice. Our company Tally is ready to launch Tally Prime. இந்த ஃபியூச்சர்ஸ் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, என்ன ரீசன்னால பிரைம் விட்டுருக்கீங்க? ஒயிட் கலரா இருக்கு, கலரை சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு ப்ராடக்ட் அப்டேட்டா? கண்டிப்பா கிடையாதுங்க. இது போல டைரக்ட் லிங்க் வித் நமக்கு நிறைய பயங்கர ஹெல்ப்ஃபுல் ஆகும். நீங்க இன்வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டு ஜெனரேட் இன்வாய்ஸ் அப்படின்னு ஒரு பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்
உங்களுடைய யூசர் நேம், தட் இஸ் ஐஆர்பியினுடைய யூசர் நேம், ஐஆர்பியினுடைய பாஸ்வேர்டு கேட்கும். Once you log in this username and password, it is automatically log in with 6 hours. நீங்க ஒன்ஸ் லாகின் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளவு நேரம் வச்சிருக்கோம்னா 6 hours வந்து வச்சிருக்கோம். டேலியில அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ஸ்டோர் ஆகாது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் டேலியில அந்த பாஸ்வேர்டு ஸ்டோர் ஆகாது. ஸோ இந்த இடத்துல நீங்க எப்படி வேணாலும் இன்வாய்ஸ் நம்பரை கொடுக்கலாங்க. எந்த மாதிரி இன்வாய்ஸ் நம்பரை கொடுத்தீங்கனாலும் அந்த இன்வாய்ஸ் நம்பருக்கு எகெயின்ஸ்டா இன்வாய்ஸ் டு ஜெனரேட் எ யூனிக் நம்பர், அதுதான் உங்களுடைய ஐஆர்என் நம்பர், தட் இஸ் இன்வாய்ஸ் நம்பர். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்வாய்ஸ் நம்பர். பட் இனி ஹியர் ஆஃப்டர் ஜெனரேட்டிங் இன்வாய்ஸ் அந்த 26 கேரக்டர் அல்காரிதம் பேஸ் பண்ணி ஜெனரேட் ஆகிற கியூஆர் கார்டுல இருந்து ஜெனரேட் ஆகிறதா யூனிக் நம்பர் ஆகும். அந்த அதுதான் இருக்கும். உங்களுடைய இன்வாய்ஸ் பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, டு வெரிஃபை தி ஆல்ரெடி த ப்ரீவியஸ் இன்வாய்ஸ் நம்பர் இஸ் அவைலபிள் ஆர் நாட், அதை வெரிஃபை பண்ணுவாங்க. பட் சிஸ்டம் எதை எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய சீரியல் நம்பரை பேஸ் பண்ணி, நம்முடைய இன்வாய்ஸ் நம்பரை பேஸ் பண்ணி, ஒரு அரித்மெட்டிக்கல் அல்காரிதத்தை பேஸ் பண்ணி ஒரு நம்பரை ஜெனரேட் பண்ணிக்கும். ஸோ நீங்க சப்டிவிஷனா வச்சுக்கலாம். ஆனா உங்களுடைய இன்வாய்ஸ் நம்பர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், இன்வாய்ஸிங்க்கு அந்த இன்வாய்ஸ் இம்பார்ட்டன்ட். பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த இன்வாய்ஸ் பேஸ் பண்ணி, நம்மளோட இன்வாய்ஸ் நம்பர் பேஸ் பண்ணி தான் கொடுப்போம். ஒன்ஸ் மாடிஃபைடு, நீங்க இன்வாய்ஸ் தப்பா போச்சு, டைப்பிங் எரர் இருந்தது, நான் ஏரியாவை தப்பா பண்றேன், கேன்சல் பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் அந்த ஸ்பெசிபிக் டைம் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு எகெயின்ஸ்டா நீங்க டெபிட் நோட்டோ கிரெடிட் நோட்டோ போட்டுதான் அதை ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ஸோ தேர் வாஸ் நோ ஆப்ஷன் டு மாடிஃபை. நீங்க மாடிஃபை பண்றேன், அப்படி நான் மாடிஃபை பண்றது பழைய நம்பர் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டா அதுக்கும் வழி கிடையாது. ஸோ தேர் வாஸ் நோ ஆப்ஷன் ஃபார் மாடிஃபிகேஷன். நீங்க மாடிஃபை பண்றதா பண்ணலாம், எகெயின் டு அப்லோட் டு கெட் an ஐஆர்என் நம்பர் அண்ட் கியூஆர் கோட். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. இதுதான் பேசிக்கல் இன்ஃபர்மேஷனா இருக்க போது. ஸோ இன்வாய்ஸுக்கான ஜஸ்ட் a minute, sir. Optional invoice serial number available in e-invoice. No, it is an unique serial number generated by the IRN portal. Your question is, optional invoice serial number is available? No. Answer is no. It is an IRN number uniquely generated by the IRP server. So in that numerology program, no chance. It is an automatically generated unique number. So in the serial invoice la வந்து டாப்ல தான் வந்து இருக்குமா கிடையாது. இது டாலியோட டிசைன். ரைட் சார், நம்ம ப்ராடக்ட் வந்துரும். டாலி ERP9 அப்படி சாரி டாலி பிரைம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ல நெக்ஸ்ட் ரிலீஸ் மோஸ்ட் ப்ராபபிலி December 28th we are planning to launch. அந்த அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டாலில ப்ராடக்ட் இஸ் ரெடி டு இம்ப்ளிமெண்டேஷன். நீங்க ஜஸ்ட் கான்ஃபிகர் பண்றீங்க, சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு சென்ட் இன்வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா இம்மீடியட்லி இன்வாய்ஸ் போர்ட்டல்ல ஓபன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்க லாகின் பண்றீங்க, 6 ஹவர்ஸ்க்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணி சொன்னா fraction of some 3 or 4 seconds or most probably 10 seconds, immediately you will get the QR code and IRN number. So automatically will print the QR code in your invoice and IRN number. இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இமீடியட்டா நீங்க இவேபிள் சைட்ல போனீங்கன்னா அதையும் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துடும். இவேபிள் இருந்து உங்களுக்கு ஐஆர்பி போர்ட்டல் வந்துடும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க ஃபர்தரா அப்டேட் பண்ணிக்கலாம். இவேபிள் தேவையினாலும் இவேபிள் ஆப்ஷன்ஸ் நோ கொடுத்துக்க முடியும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட், டிபெண்ட்ஸ் ஆன் த கிலோமீட்டர், சாரி டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் இன்வாய்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் இன்வாய்சிங் வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடியது. டாலி பிரைம் 1.1 soon released ப்ராடக்ட்ல ஜஸ்ட் நீங்க லாகின் பண்ணி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு சென்ட்னு ஒரு பட்டன் கொடுத்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரெடி. ஸோ காப்பி பண்ணி இவே பில்லுக்கு போற மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ராசஸ்.
மாடிஃபைட் அதுல பாத்தீங்கன்னா எது எதெல்லாம் வந்து அப்டேட் ஆயிருக்கு, எது எதெல்லாம் நீங்க மாடிஃபை. இது என்ன இஷ்யூனா, இ இன்வாய்ஸிங்க ஜெனரேட் பண்ணினதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய ஆக்சுவல் இன்வாய்ஸை மாடிஃபை பண்ணினீங்கன்னா Tally gives a notification after e-invoicing நீங்க இந்த இன்வாய்ஸை மாடிஃபை பண்ணிருக்கீங்கன்னு காட்டும். மாடிஃபை பண்ணாம இருக்கிறதுக்கு அலௌடனா அது செக்யூரிட்டி கண்ட்ரோல். ஸோ இன்வாய்ஸ் ஒன்ஸ் நீங்க ஜெனரேட் பண்ணிட்டு டேலியில மாடிஃபை பண்ணீங்கன்னா இன்வாய்ஸிங்ல மாறாது. பிகாஸ் ஒன்ஸ் ஜெனரேட்டட் cannot be modified in IRP. ஒரு 5000 நம்பர் ஜெனரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 5000 நம்பர்ல இருக்கக்கூடிய எந்த டீடைல்ஸையும் நீங்க ஒன்ஸ் கேன்சல் ஆர் அந்த 5000 நம்பருக்கு எகெயின்ஸ்டா நீங்க டெபிட் நோட் ஆர் கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணிக்கணும். மாடிஃபிகேஷன் நாட் அலவுட். அப்போ பிஃபோர் ரைசிங் இ இன்வாய்ஸ் டு வெரிஃபை மல்டி லெவல் வெரிஃபிகேஷன் நீடட். நீங்க நிறைய இடத்துல வெரிஃபை பண்ணணும். ஏன்னா ஒன்ஸ் ஜெனரேட் ஆயிடுது, பரவாயில்ல ஜெனரேட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்க ரெக்யூர்மெண்ட் இருந்தா யூ கேன் கேன்சல். ஸோ கேன்சல் தான் பண்ணிக்க முடியும். அதுவும் ஒரு ஸ்பெசிபிக் டைம் இருக்கு. அந்த டைமிங்க்கு மேல நீங்க போனீங்கன்னா கேன்சல் நாட் அலவுட். அதுக்கு எகெயின்ஸ்டா நீங்க டெபிட் நோட் ஆர் கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணிக்கணும். இட் இஸ் அப்ளிகபிள் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். e-invoice is applicable both goods and services. So it has a domain information. Product is ready. Coming 23rd தமிழ்ல Tally உடைய பிரைம்ல எப்படி இன்வாய்ஸ் ரைஸ் பண்றதுங்கிறதுக்கான டைரக்ட் Tallyல இருந்து உங்களுக்கு ஒரு செஷன் இருக்கு. கண்டிப்பா அதை நான் ஷேர் பண்றேன். எல்லாத்துக்கும் நீங்க அதை அனுப்பலாம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். திஸ் இஸ் ஃபார் கொஸ்டின் ஆன்சர் டைம். எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுதோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண ரெடி. ஸோ ஆஸ்க் யுவர் கொஸ்டின் சார். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் சரவணன் பேசுறேங்க சார். வணக்கம். சொல்லுங்க. ஹலோ சார், கேக்குதுங்களா? சொல்லுங்க. சார் இப்போ நம்ம ரெகுலரா சீரியல் நம்பர் ஒன்று போடுறோங்க சார். ரெகுலர் நம்ம இன்வாய்ஸ் நம்பர் 14 இருந்து சீரியல் நம்பர் 1, 2 ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஓகே. அப்ப அதுக்கும் இப்போ இன்வாய்ஸ் போறதுக்கு 2 டிஃபரெண்ட் வரும் இல்லைங்க சார்? அப்ப என்னங்க சார் பண்ணலாம்? அதுக்கு இதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? வெயிட். சோ ஆஸ்க் யுவர் கொஸ்டின் சார். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஒரே நிமிஷம் சாரி சார். சரவணன் ஒரு நிமிஷம். சாரி எனக்கு வெரி சாரி, இன்னொரு அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆயிடுச்சு. சொல்லுங்க. ஒரு சீரியல் நம்பர் நீங்க ரைஸ் பண்ணிருக்கீங்க, ரைட்? ஆமாங்க சார். இப்போ நம்ம பில் நம்பர் 14ல இப்போ 1ஆம் நம்பர் பில் போடுறோம், முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் நம்பர்லாம் போடுறோம், ஓகேவா? அதெல்லாம் எடுத்துக்கங்க. கேக்குறேங்க சார். இல்ல அதெல்லாம் எடுத்துக்கோ, அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை, எடுத்துக்கோ. ஓ, அதே சீரியல் நம்பர் போட்டு அடிஷனல் நம்பர் வந்துடும், அப்படிதாங்க சார்? நீங்க கொடுக்குற இன்வாய்ஸ் நம்பர் டூப்ளிகேட்டடா இல்லையா? ஓ சரிங்க சார். நீங்க கொடுக்குற இன்வாய்ஸ் நம்பர் டூப்ளிகேட்டடா இல்லையான்னு செக் பண்ணோம். ஓகேங்க சார். ஒன்ஸ் டூப்ளிகேட் இல்லைன்னு முடிவானதுக்கு அப்புறம் இமீடியட்லி அது என்ன பண்ணும், ஒரு 5000 நம்பரையும் கியூஆர் கோடையும் ஜெனரேட் பண்ணி ஓகே சார் நமக்கு திரும்ப அனுப்பிச்சிடும். ஸோ நோ இஷ்யூ. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ் இட் இஸ் ஒர்க் ஆயிடுது. சரி, ஓகேங்க சார். ரைட்டுங்க. வேற சார் நெக்ஸ்ட் கொஸ்டின். நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம், செல்ஃபா அன்மியூட் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணிட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டா பேசலாங்க. ஸோ இனி வரக்கூடிய எல்லா ஸ்டேஜும் நமக்கு இப்படிதாங்க இருக்க போகுது சார். இப்போ இன்னொன்னுங்க சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் டர்ன் ஓவர் ஒரு 5 கோடி ரூபாய்க்குள்ள தான் இருக்கு. இப்போ நம்ம இன்வெஸ்ட் போடலாங்களா இப்போ ரெகுலரா? சார் அதாவது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிளோ அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆல்ரெடி கம்யூனிகேட்டட். ஓகே சார். அவங்கள மட்டும் சார் இப்போ ஏன்னா இப்போ நான் தேவைன்னு 2 மாசமா 3 மாசமா போடுறாங்க சார். அதுக்கப்புறம் வந்து நான் போடாம முட்டா அது ப்ராப்ளம் வருமா? அது எனக்கு தெரியணும்.
இல்லைங்க, அதுதான் நீங்க வாலண்டரியா போய் இப்ப லாகின் பண்ணிட்டு இன்வாய்ஸ் எல்லாம் போட முடியாது. உங்களுடைய லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயர்ல ஓகே சார். அக்ரிகேட்டட் டர்ன் ஓவர் 500 crores or 100 crores கிராஸ் பண்ணினா மட்டும்தான் ஓகே ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து we will see, wait and see. சரி, இது நம்மளா வாலண்டரியா போய் ஏங்க ஜெனரேட் பண்ணுவானே? இல்ல ஓகே புரியுதுங்க சார். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமக்காக ஜெனரல் சும்மா உள்ள போயிட்டு no, there is no option to below 100 crores turnover limit for this period. ஆனா 1/4ல என்ன அடங்கும் அப்படிங்கிறது தெரியல. அது எல்லாத்துக்குமே வருமா அல்லது இந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்